Hi friends, this is tuti for learning. இந்த வீடியோல பைத்தான் டேட்டா டைப்ஸை பற்றி அதையும் அதோட எக்ஸாம்பிள்ஸை பற்றியும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, சின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 92 அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேல்யூவை அசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதில் 999.98 அப்படிங்கிற வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அசைன் பண்ணியிருக்காங்க. டிக்ளேர் பண்ணலாம், அசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, n = tuti for learning அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி டபுள் கொட்டேஷனில் போட்டால் அதுக்கு பேர் என்ன, ஸ்ட்ரிங். ஸோ இதில் பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பேராந்திசிஸ் ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோஸ் இந்த மாதிரி ஒரு நேம்ல ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ரெண்டு பேராந்திசிஸ்க்கு நடுவில் ஒரு வேரியபிளோட நேம், சிங்கிறது வேரியபிள். இந்த வேரியபிளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க 92 அப்படிங்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி பிரிண்ட் எம் அப்படிங்கிறது எம்ல இருக்க 999.98 அப்படிங்கிற ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இங்கே என்னன்னு கொடுத்த போது இங்கே என்ல இருக்க tuti for learning அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். இதில் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஹேஷின் கொடுத்ததுக்கப்புறம் வேரியபிள் இன் பைத்தான் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் லைனுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ கமெண்ட் லைன்னா என்ன, கமெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து இன்டர்பிரட்டர் அந்த லைனை கன்சிடர் பண்ணாது. ஹேஷ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த லைனை கன்சிடர் பண்ணாது அப்படின்னா அது எதுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராம் வேரியபிள்ஸ் இன் பைத்தான் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் d1 அப்படின்னு வச்சிருக்கேன், .py அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேவ் பண்ணியிருக்க லொக்கேஷன் வந்து டெஸ்க்டாப்பில் பிங்கிற ஃபோல்டருக்குள்ள d1.py இதில் இங்கே ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை விட்டுறேன். விட்டதுக்கப்புறம் இங்கே இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் இருக்க அந்த ஃபோல்டரை இந்த இடத்துல cmd அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்படி டைப் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் என்னோட ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். d1.py அப்படி நான் கொடுக்குறேன். இப்படி நான் கொடுத்து என்டர் தட்டினேன் அப்படின்னா அது அங்கே பிரிண்ட் பண்ணுறத வச்சிருந்த மெத்தடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க வேல்யூஸை நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. மொதல் 92, 999.98 tuti for learning இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா டைப். நம்ம கேரக்டர்ஸு, லெட்டர்ஸு, then we can use a numbers also within a single quotation or double quotation. ஸோ இங்கே ஒரு சிங்கிள் கொட்டேஷனில் tuti for learning டாட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். அதை எஸ்ங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே எஸ்ஸை கொடுத்து இந்த பிரிண்ட் மெத்தடில் கொடுக்கும்போது அந்த எஸ்ல இருக்க இந்த வேல்யூ உங்களுக்கு அங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் கேரக்டரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன், எஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறத நாம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து இதில் இருக்க ஸ்லைசிங் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பேராந்திசிஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன், ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ். இதுக்கு நடுவில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து இங்கே போகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, எஸ்ஸுக்குள்ள 2:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் 0, செகண்ட் லெட்டர் செகண்ட் கேரக்டர் ஸோ 1 அண்ட் தேர்ட் கேரக்டர் இஸ் அ 2. ஸோ இந்த கேரக்டர்ல இருந்து பிரிண்ட் ஆக போகுது. மொதல் கம்ப்ளீட்டா tuti for learning டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம், அது பிரிண்ட் ஆகும். அடுத்து 0 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஈங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பொசிஷன்ல இருந்து, தட் இஸ் அ செகண்ட் இண்டெக்ஸ், அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. 0ங்கிறது இண்டெக்ஸ், இங்கே 2ங்கிறது இண்டெக்ஸ். இந்த தேர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும், நாட் லாஸ்ட், 5வது கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ utility for learningல ஒரு பார்ட் ஆஃப் திங்ஸ் வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ அதே இது 2 is to லாஸ்ட் கேரக்டர் என்னங்கிறத கொடுக்கலைன்னா it will print up to end of that character. ஸோ end of character அப்படிங்கிறத வந்து /0 அந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ we will see that அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். utility for learning அதில் கீழே இருந்து up to லாஸ் வரைக்கும் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ங்கிற ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாங்க மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் அ ரிப்பீட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ரிப்பீட்டேஷனில் எஸ் டாட் ஸ்டார் எஸ் ஸ்டார் 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா utility for learning டாட் ஸ்பேஸ் தென் utility for learning அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டரை கன்கார்டினேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எஸ்ங்கிற ஆப்ரேட்டர் எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கில் utility for learning அப்படிங்கிறது இருக்கு. தென் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற வேல்யூ சேர்ந்து கன்கார்டினேஷன் ஆகி இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நாம இது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இதில் s1 டாட் py அப்படிங்கிற அந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். ஃபைல் நேம் டாட் py அப்படிங்கிற இதுபடி utility for learning கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆயிருக்கு. தென் tut that is a third character இருந்து 5th வரைக்கும் இருக்க அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. தென் tuti for learning அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா that is a செகண்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ரிப்பீட்டேஷன் 2 அதாவது that is a s star 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த இதுக்கு utility for learning டாட் ஸ்பேஸ் utility for learning அப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் கன்கார்டினேஷன் நெக்ஸ்ட் வந்து கன்கார்டினேஷன் அந்த இதுவும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரெண்டாவது ப்ரோக்ராமும் பார்த்தாச்சு. அடுத்து மூணாவது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ மூணாவது ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் லிஸ்ட். ஸோ ஒர்க்கிங் வித் லிஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இங்கே பாருங்க ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டுங்கிற டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் செப்பரேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணலாம். லைக் இங்கே பாருங்க ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்காங்க, ஒரு இன்டிஜர் கொடுத்துருக்காங்க, தென் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அடுத்த ஒரு ஸ்ட்ரிங்கு, அடுத்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்மால் லிஸ்ட்டில் 1984 அடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக என்டையர் லிஸ்ட்டே பிரிண்ட் ஆகும். அடுத்து லிஸ்ட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் மூலமாக ஃபர்ஸ்ட் பொசிஷனில் அதோட இண்டெக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. 0th இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு. ஸோ அந்த எலமெண்ட் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 0 1 இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்க எலமெண்ட்ல இருந்து தேர்ட் எலமெண்ட் வரைக்கும் 0 1 2 3 இந்த 3 எலமெண்ட்டும் நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷன்ல இருந்து அப் டு லாஸ்ட் வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக நம்மளால ஸ்லைஸ் பண்ணி காமிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ரெண்டு இதை வந்து ஸ்டார் பண்ணி பார்க்குறாங்க. தட் இஸ் அ ரிப்பீட்டேஷன். ஸோ 2 times இந்த ஸ்மாலஸ்ட் லிஸ்ட் 1984 அரசன் அப்படிங்கிற ரெண்டு வேல்யூவும் இங்கே கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ப்ளஸ் ஸ்மால் லிஸ்ட். ஸோ இதில் வந்து ரெண்டு லிஸ்ட்டையும் கன்கார்டினேஷன் பண்ணி சிங்கிள் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க. we will execute this program. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ l1 டாட் py அப்படின்னு ஃபைல் நேம் டாட் py அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ utility for learning கம்ப்ளீட் லிஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொசிஷனில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரிப்பீட்டேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு லிஸ்ட்டையும் கன்கார்டினேட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் லிஸ்ட். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நாம் டிப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். டிப்பிள் அப்படிங்கிறது சிமிலர் டு லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இங்கே ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோஸ் பேராந்திசிஸ் இது டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. we cannot change it. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இதில் வந்து இங்கே டிப்பிளில் இருக்கு. இந்த டிப்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம utility சம் வேல்யூஸ் வச்சிருக்கோம். தென் இந்த டிப்பிளில் டேரெக்டாக கம்ப்ளீட் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இட் வில் அக்செப்ட் இட். ஓகே, ஸோ டிப்பிள் அப்படிங்கிறத கொடுக்கும்.
ஸோ அந்த கம்ப்ளீட் டிப்பில் பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் டிப்பிள் ஆஃப் 0ல என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். தென் டிப்பிள் ஆஃப் 1:3 அப்படிங்கிறது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து தேர்ட் பொசிஷன் வரைக்கும் இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷன்ல இருந்து என்டையர் லிஸ்ட்டை இங்கே பிரிண்ட் பண்ணிடும் 39.8ல இருந்து கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன் தென் கன்கார்டினேஷன் இது ரெண்டுமே நடக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். t1.py அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது பாருங்க அந்த UTT அப்படிங்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு, 2 எலமெண்ட் இருக்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு, தென் 3 எலமெண்ட்டை ஸ்லைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன், ஸோ அதுக்கப்புறம் கன்கார்டினேஷன் இது எல்லாமே இங்கே நடந்திருக்கு. Okay, that's all about this program, and finally we will see about dictionary. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் எம்டி டிக்ஷனரி அப்படின்னு பேர். இதே மாதிரியே டிப்பிளில் லிஸ்ட்டில் இதில் எல்லாத்துலேயுமே எம்டி லிஸ்ட் எம்டி டிப்பிள் இதெல்லாம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ எம்டி டிப்பிள் கிரியேட் பண்ணோம்னா we cannot able to modify it, we will see it. டிப்பிள் அப்படின்னு ஒரு சாப்டர் நம்ம பார்ப்போம். அதில் நம்ம பார்க்கும்போது அதை மாடிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ டிப்பிளில் லிஸ்ட்டில் அதே மாதிரி டிக்ஷனரிலையும் இந்த மாதிரி எம்டி டிக்ஷனரி எம்டி டிப்பிள் அதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிள்லேயே ஸோ we can able to store 1 அப்படிங்கிற ஒரு கீ வேல்யூக்கு this is 1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறது கீ வேல்யூ, இங்கே கொடுக்க போகிறது கீ, இங்கே இங்கே 1ங்கிறது கீ, இங்கே this is 1 அப்படிங்கிறது வேல்யூ. ஸோ இது வந்து 2 அப்படிங்கிறது கீ, this is 2 அப்படிங்கிறது வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்து ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றாங்க. இங்க பாருங்க this is a key, ஓகே, ஸோ கோலன் this is a value. இந்த மாதிரி தான் டிக்ஷனரி கிரியேட் பண்ணும். நேம் ஹேஷ் அதுக்கப்புறம் கோலன் தென் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே கீயை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக தான் நம்ம கொடுக்கணும். தட் இஸ் கீயை வந்து எப்படி கொடுக்கணும், டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும். வேல்யூ எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் இஃப் இட் இஸ் a string we should give it in a inside the double quotation or single quotation. So key இங்க கொடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்திருக்கோம், then key வேல்யூ இந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிற அந்த கீயை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான this is 1 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இங்கே 2 அப்படின்னு கொடுக்கும்போது அந்த கீ வேல்யூ கொடுக்கோம்னா this is 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். தென் dict அப்படிங்கிற அந்த டிக்ஷனரியை we can print it. ஸோ கம்ப்ளீட் டிக்ஷனரி இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் கீஸை தனியாக வேல்யூஸை தனியாக பிரிண்ட் பண்ணலாம். கீஸ் எது நேமு, கோடு, டிபார்ட்மெண்ட் இது எல்லாம் கீஸ். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆக போகுது. அடுத்து வேல்யூஸ் என்னென்ன இருக்கு, எல்எல் 1984 தென் ஜிஸ். ஸோ இந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். d2.py. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன் this is 1 this is 2 தென் அந்த கம்ப்ளீட் டிக்ஷனரி பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் கீஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்டா பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, டிக்ஷனரி கீஸ் டிக்ஷனரி அண்டர்ஸ்கோர் கீ நேம் கோட் டிபார்ட்மெண்ட் டிக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் எல்எல் 1984 GIS. ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.